வாயு தொல்லையா, மலச்சிக்கலா? இனி கவலை வேண்டாம். சிவராஜன் ராஜ் லேக்ஸ் கேப்சியூல்ஸ். தொடர்புக்கு 9600426500. உங்களுக்கு இருக்க ஃபைனான்சியல் நாலேஜ் எங்க யாருக்குமே இல்ல மேடம். கொஞ்சம் பிரேக் எடுங்க மேம். கொஞ்சம் பிபி பாத்துக்க. இவங்க எல்லாருக்கும் என்னோட ரிட்டையர்மெண்ட் பத்தி ஒரு சஜஷன் இருக்கு. ஆனா என்னோட சாய்ஸ், நான் என் லைஃப் ஃபுல்லா போராட்டத்திலே வாழ்ந்தவர். ஆஸ் அ சிங்கிள் மதர், ஆஸ் அ ஒர்க்கிங் விமன், ஆஸ் சம்வன் who never gave up. கலரி வாரியரா ஆகிற வாய்ப்பு இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. சியர்ஸ். வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers. Senior Living by Casa Grande. Life begins at 50. ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கிறார். முக்கியமான விஷயங்களுடன் டெல்லி லீக்ஸ். இதோ வணக்கம் சார். நமஸ்காரம் சார். டெல்லியிலிருந்து சம்மன் வந்துருச்சு. தகவல்கள் வேற என்னெல்லாம் வர இருக்கிறது இன்றைய டெல்லி லீக்ஸில்? திரு விஜய் அவர்களுக்கு கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ சம்மன். என்ன நடக்கிறது? சாணக்கிய நேயர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே, அருண் நேயர்களுக்கெல்லாம் நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் விஜய்க்கு சம்மன் வரப்போகிறது என்று. நம்ம தான் டெல்லி லீக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம தான் சொன்னோம். ஆனா செய்தி சொல்லல. இப்ப பாருங்க, நான் இன்னொன்னு ஃபர்ஸ்ட் டெல்லி லீக்ஸ் சொல்றேன். செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் வர இருக்கிறது. சிபிஐ ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன், ஆஃப்டர் கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் விஜய், சிபிஐ ஒரு எஃப்ஐஆர் போட போறாங்க. அந்த எஃப்ஐஆர்ல தமிழகத்தினுடைய முக்கிய புள்ளி மாட்ட இருக்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால், சிபிஐ சம்மன் அனுப்பியதனுடைய முக்கிய நோக்கம் தமிழகத்திலிருந்து கரூர், சென்னை மற்றும் சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து அஜய் ரஸ்தோகி சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜுக்கும் சிபிஐ அதிகாரிகளுக்கும் சரியான ஒத்துழைப்பு தமிழக அரசாங்கம் கொடுக்கவில்லை என்ற ஒரு கோபம் நீதி அரசருக்கு இருக்கிறது. அதனால்தான் டெல்லிக்கு மாத்தினோன்னு சொன்னாங்க. இப்போ புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல் குமார், டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்டென்ட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிரைவர் ஆஃப் மிஸ்டர் விஜய், இவங்க எல்லாம் கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆயிடுத்து. 35 கேள்வி, 18 மணி நேரம் மொத்தம். இப்ப விஜயிடம் அதே மாதிரி ஒரு 20-25 கேள்வி, 35 கேள்வி கேட்க போறாங்க. 5 மணி நேரம் தான் சொல்லியிருக்காங்க. காலை 10:30 மணிலிருந்து மாலை 4:30 மணிக்குள்ள முடிச்சுடலாம்னு சொல்லியிருக்காங்க. காரணம், அவர் ஒரு பிஸி ஷெட்யூலா இருக்கிறதுனால சட்டுப்பட்டு முடிச்சிடணும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்ல விஜயினுடைய முழு ஆதாரங்கள் வந்துவிட்டது என்றால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜியை சம்மன் செய்யக்கூடும் என்று தான் சிபிஐ வட்டாரங்கள் எனக்கு தெரிவிக்கின்றன. காரணம், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வைத்துக் கொண்டு புதுக்கோட்டையில் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் எப்படி பேச முடியும்? செந்தில் பாலாஜி தான் முதல் குற்றவாளி என்று அவருக்கு தெரியாமல் பேசினாரா? அமித்ஷாவிற்கு தெரியுமா? அல்லது அதிகாரிகள் சொன்னார்களா? அல்லது கட்சி ஊழியர்கள் சொன்னார்களா? திமுகவினர் சொன்னார்களா? தெரியவில்லை. அதிமுகவிற்கு சொன்னார்களா? எந்த ரீசன்ல, எந்த பேசிஸ்ல நைனா நாகேந்திரன் சொன்னார்? ஆனால் அது நிரூபணமாக இருக்கிறது என்பதுதான் செய்தி. அருண், செந்தில் பாலாஜியை பிப்ரவரி மாதம் 2-3 தேதிகளில் டெல்லிக்கு அழைக்க வேண்டும் என்று சிபிஐ முடிவு செய்து இருக்கிறது. இப்போ சின்ன விஷயம், டெல்லி லீக்ஸ்னாலே உங்களுக்கு ஒரு அந்தரங்க விஷயம்லாம் நான் சொல்ல முடியும். சிபிஐ டைரக்டர் ஒரு சூதுன்னு பேர் அவருக்கு. அவரும் அஜய் ரஸ்தோகியும் கோல்ஃப் விளையாடுறாங்க. கோல்ஃப் விளையாடுற போதெல்லாம் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு. அஜய் ரஸ்தோகி சொல்லிட்டாரு, உங்க சிபிஐ ஆபீசரா வேணும்னு தமிழ் ஹிந்தின்னு கலப்புறாங்க. அதனாலதான் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழ் தெரிந்த அதிகாரிகள், ஹிந்தி பேசக்கூடிய அதிகாரிகள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெபுடேஷன் இருக்கவங்க எனக்கு ஒத்துழைக்க வேணும்னு நான் கேட்டேன், எனக்கு 2 கொடுத்தீங்க. அவனுக்குமே சிபிஐ சென்னை டிபார்ட்மெண்ட் டவாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஜய் ரஸ்தோகிக்கு நிஜமாவே கோபம் இருக்கு.
அதுல ஒரு பள்ளம் இருந்ததாமே, அங்க பள்ளத்துல 2 பேர் கீழே விழுந்தாலுமே முதல்ல, அதை பத்தி ஏன் ரிப்போர்ட் வரலன்னு கேட்டிருக்காரு. அதை தவிர விஜயினுடைய டிரைவர் அவர் பேசும் பொழுது சில முக்கிய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அதை விஜயிடம் கிராஸ் எக்ஸாமினேஷன் செய்ய இருக்கிறார்கள் 12ஆம் தேதி. விஜய் அலுவலகத்திலிருந்து சம்மதம், விஜய் அலுவலகத்திலிருந்து சிபிஐக்கு இந்த நோட்டீஸ் வந்ததாக எங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ அவர் வருவார்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. சில வழக்கறிஞர் சொல்லுகிறார்கள் பொங்கல் முன்னாடி இருக்குது, போதாத குறைக்கு அந்த ஜனநாயகன் படம் ஹைகோர்ட்ல இருக்கிறதுனால they want some more extension of time கேட்டிருக்காங்க. அது ஒருவேளை நடந்தாலும் நடக்கும். ஆனால் பிரேக்கிங் நியூஸ், டெல்லி லீக்ஸ் என்ன என்று கேட்டால், டெல்லி வரும்பொழுது விஜய் அவர்கள் கூடவே ஜனாதிபதி திரௌபதி முர்முவையும் சந்தித்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் மீது ஊழல் பட்டியலை தருவாரா என்ற சந்தேகமும் நிலவுகிறது டெல்லியில். அருண், இதுலதான் சில விஷயங்கள் வந்திருக்கிறது. திரு விஜய் அவர்கள் பர்மிஷன் வாங்கின டைம்ல வந்துட்டு போயிட்டாரு. ஆனா அவர்கள் சொன்ன நேரம், ப்ரப்பகேட் பண்ண நேரம், பிரச்சாரம் இந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்னு சொன்ன நேரம் 12 மணி. பர்மிஷன் வாங்கினது 3லேருந்து 10 மணி வரைக்கும், மதியம் 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ள கூட்டம் நடத்துவோம், அதுக்குள்ள வந்துட்டு பேசிட்டு போவாரு அப்படின்ட்டு பர்மிஷன் வாங்கப்பட்டிருக்குது. ஆனால் 12 மணிக்கு வருவோன்ட்டு ப்ரெஸ் மீட்ஸ்ல திரு புசியானந்தெல்லாம் பேசினதை நம்ம பார்த்துருந்தோம். அறிக்கைகளே அப்படிதான் பல இடங்கள்ல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படிதான் வந்திருந்தது. அப்படி இருக்க இந்த விஷயங்கள்லாம் டிரைவரிடம் கேட்கப்பட்டதாகவும், பயண திட்டம் என்ன, எப்போ கிளம்பினாரு, எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, ஷெட்யூல் டைம் என்ன, ஷெட்யூல் பண்ண டைம்லேயே தான் லேட்டாக தான் ஷெட்யூலே பண்ணியிருக்காங்களா, இல்லை ஷெட்யூல் பண்ண டைம் தாண்டி லேட்டாக வந்திருக்காங்களா, எது காரணம் தாமதத்திற்கு, ஏன் என்ன நடந்தது, அதே போல் ஃபூட்டேஜஸ், அந்த பஸ்ஸில் இருந்த ஃபூட்டேஜஸ் ஏதாவது இருக்கா, அப்படி ஏதாவது ட்ரோன் ஷாட்ஸ் இருக்கா, இது போன்ற விஷயங்களும் துருவி கேட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் வேற ஏதாவது இருக்கா சார்? இதுலயே என்னெல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது? இது வேறதான் இருக்கு. காரணம் என்ன என்று கேட்டால், அந்த ஸ்பார்க் எங்க வந்ததுன்னு கண்டுபிடிக்க பார்க்கறாங்க சிபிஐல. அந்த செருப்படி வந்தது, இவர் 10 ரூபாய் பாலாஜின்னு பாடினது ரெண்டும் சிங்க்ரனைஸ் ஆறுது. அந்த புஷி ஆனந்தும் சிடி நிர்மல்குமாரும் ஆதவ் அர்ஜுனாவும் 3-4 ஸ்லைடு கொடுத்திருக்காங்க, வீடியோ கிராஃப். அதுல யார் செந்தில் பாலாஜி ஆளுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க, பேர் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா கரூரில் வசிக்கக்கூடிய இந்த 20-30 நபர்கள் திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் புஷி ஆனந்தனுடைய கருத்து, ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்து. அதன் மேலுதான் சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அதைத்தான் செந்தில் பாலாஜியிடம் கேட்பார்கள், விஜயுடன் கேட்பார்கள். பிப்ரவரி 5 தேதி 6 தேதிக்குள்ள ஃபைனல் ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ண போறாரு. அதுக்காகத்தான் அவசரப்படுகிறார்கள். காரணம், சுப்ரீம் கோர்ட் 3 மாசம் தான் கொடுத்திருக்கு. ஏற்கனவே 3 மாசம் கொடுத்ததுல மேலும் டைம் கேட்பது நன்றாக இருக்காது என்பதுதான் அவருடைய எண்ணம். அதையும் தவிர அஜய் ரஸ்தோகி அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் 3 மாதத்திற்கு மேல் என்னால் செய்ய முடியாது என்று வேற சொல்லியிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அவருக்கு குடும்ப பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால. இருந்தாலும் வேண்டுமென்றே தமிழக அரசாங்கமும் தமிழக அதிகாரிகளும் டிலே செஞ்சாங்க. அதனால டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணாங்கிற வழக்கு ஃபர்ஸ்டாக டெல்லி லீக்ஸ் மூலமாக சாணக்கிய நேர்களுக்கு நான் தெரிவிக்க ஆசைப்பேன். எல்லாரும் கேட்கறாங்க, சென்னையில ஆபீஸ் இல்லையா, சென்னையில வச்சுக்கலாமே, பத்திரிக்கையாளர் கூட கேட்கறாங்க. அதுக்கு பதில் சிபிஐயிலிருந்து வந்த பதில், அஜய் ரஸ்தோகி தரப்பிலிருந்து வந்த பதிலை நான் டெல்லி லீக்ஸ் மூலமாக தங்கள் நேயர்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, இதுலதான் பொலிட்டிக்கல் ஆங்கிள்ஸ்லாம் கலக்குது. பொலிட்டிக்கலா பிஜேபி ட்ரைங் டு கார்னர் டிஎம்கே, ட்ரைங் டு ஹோல்ட் ஆன் வித் டிவிகே, விஜய் அவர்கள் உள்ளிட்டவர்களை தன்வசப்படுத்தவும், டிஎம்கேவை அவங்களுக்கு கட்டம் கட்டவும் இந்த வழக்கை பாஜக பயன்படுத்துகிறது அப்படின்னு ஒரு விஷயம் ப்ரப்பகேட் செய்யப்படுகிறது, முன்னிறுத்தப்படுகிறது திமுக தரப்பால். தவறான கருத்து. அப்ப ஆக்சிடென்ட் பண்ணது திமுக ஒத்துக்கிறாங்களா? அவங்க அந்த 41 பேருக்கு மரணத்துக்கு காரணம் தமிழக அரசு என்று ஒத்துக்கிறார்களா? ஏன் நயினார் நாகேந்திரன் சொல்லுகிறார் செந்தில் பாலாஜியுடைய சதி என்று? அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார், அதைத்தான் விஜயம் சொல்லுகிறார். ஆக இந்த 3 டாட்டையும் பாத்தீங்கன்னா பாஜக எங்க வருது? இதுல திமுக அரசு தான் இது பண்ணணும். ஆக மொத்தம்
இறுதி அறிக்கையில் சிபிஐ நீடில் ஆஃப் சஸ்பிஷன் இஸ் டுவர்ட்ஸ் தி டிஎம்கே கவர்மெண்ட் என்று சொன்னால் எப்படி ராஜீவ்காந்தி அசாசினேஷன் ரிப்போர்ட்ல ஜஸ்டிஸ் எம்சி ஜெயின் சொன்னாரோ நீடில் ஆஃப் சஸ்பிஷன் ஆஃப் கில்லிங் ராஜீவ் காந்தி இஸ் ஃப்ரம் டிஎம்கே சீஃப் எம் கருணாநிதி அண்ட் சந்திரசுவாமின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி நீடில் ஆஃப் சஸ்பிஷன் இஸ் டுவர்ட்ஸ் தி ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும்? இதெல்லாம் ஒரு அதை தவிர இன்னொன்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்கு சொல்றேன். சிபிஐ தன்னுடைய எஃப்ஐஆர் போட போறாங்க. தங்களுடைய எஃப்ஐஆர் இது வரைக்கும் ஸ்டேட் எஃப்ஐஆர்ல தான் பண்றாங்க. எப்படிங்க அருண்? ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் who gave permission is also a complainant. How can he then file FIR? ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் ஆபீசரோ இந்த கொலை செய்யப்பட்ட ஹெல்த் ஆபீசர் யாராவது தான் பண்ணியிருக்கணும். இவரே பண்ணிட்டார் அவசர அவசரமா. அந்த எஃப்ஐஆர் காமிக்கவே இல்லை. எஃப்ஐஆர் சிபிஐ வந்தப்பதான் எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தாங்க சிபிஐக்கு. பொதுமக்களிடம் என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. அப்போ தில்லுமுல்லு செஞ்சிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் சிபிஐ அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கறாங்க, உங்களை யார் எஃப்ஐஆர் போட சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவசர அவசரமா ஏன் போட்டிருக்கீங்க? அதை தான் நாங்கள் பேஸ் பண்ணியிருக்கோம்னுட்டு. அந்த ஜெகதீஷன் கமிஷன் போட்டாங்க, ஃப்ராட் அது. அதை சொல்ல போறாங்க. அதுல கண் துடைப்பு நாடகம் என்றெல்லாம் ஐ வாஷ். சோ இதுல தேர்தல் சமயத்தில் இது ஒரு பிரச்சாரத்துக்கு உபயோகப்படும். கண்டிப்பாக திமுக, அதிமுக, தாவேக, ஈவன் அமித்ஷா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதை பற்றி பேசுவார்கள். அந்த சிபிஐ என்கொயரியில நிறைய உண்மைகள் வெளில வரும். இந்த கரூரும் திருப்பரங்குன்ற தீபமும் திமுகவை சுத்தி சுத்தி அடிக்குங்க. மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு அதுதான் முக்கிய விஷயமாக வந்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீர்ப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய செட்பேக் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்றது நீதிமன்றங்கள்ல நமக்கு பிரதிபலிச்சிருக்கிறது. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடுத்து இவங்க போறதாலாம் தகவல் வருகிறதே. சுப்ரீம் கோர்ட்ல எல்லா கேஸும் சுப்ரீம் கோர்ட் தான் நிற்குமா? அப்போ எதுக்காக சுப்ரீம் கோர்ட் வரணும்? ஒரு ஜட்ஜி நம்பிக்கை இல்லை, இம்பீச்மெண்ட் பண்ண போறீங்க. 2 ஜட்ஜி பெஞ்ச், அவங்களாம் நான் பிராமின்ஸ். இவர் பிராமின் சொன்னாங்க, RSS சொன்னாங்க. மீதி இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கவங்க சுவாமிநாதன் கொடுத்து சரின்னு தானே சொல்லியிருக்காங்க. தமிழக அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டி இருக்கிறார்களே. மிஸ்இன்ஃபர்மேஷன், இமேஜினரின்னு வேற சொல்லியிருக்காங்க. 170 பக்கம் படிச்சேன். தீபம் இஸ் a manufactured one அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் திமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, தீபம் மேனிஃபெஸ்டட் கழகம் என்று தான் பாஜகவினர் கிண்டல் அடிக்கிறார்கள். இன்று பியூஷ் கோயல் டெல்லியில் ஒரு நிருபர் கூட்டம் வைத்து பியூஷ் கோயல் பாஜக அலுவலகத்திலிருந்து சொன்னது, பிரியங்கா காந்தி எப்படி சபாநாயகரிடம் சென்று ஒரு ஜட்ஜி RSS என்று சொன்னாரோ, இப்ப மீதி 2 பேரும் RSS. அதுல ஒருத்தர் டிஎம்கே தானே சொல்றாங்க. அவரே எப்படி ஜட்ஜி அகேன்ஸ்டா கொடுக்க முடியும்? தமிழக சட்டமன்ற அதாவது அந்த அறிக்கை, அந்த 170 பக்க அறிக்கையில் டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 2 பேருமே ரெஸ்பான்சிபிள்னு சொல்லியிருக்காங்க. இமேஜினரி லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் புரிஞ்சுட்டு திமிருடன் பேசியிருக்கிறாரு ரகுபதி சட்ட அமைச்சர். சுடுகாட்டில் வைக்கிற தீபம் தானே எந்த மாதிரி பேசுறதுங்க? அது நாவடக்கம் தேவை. ரகுபதி அவர்களே, தாங்கள் சட்ட அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள் மத்திய அரசாங்கத்தில். தங்களுடைய நாக்கு அழுத்து அடிக்கணும், அழுகிப்படும். எப்படி பேசுறாங்க? சுடுகாட்டுக்கும் தீபத்துக்கும் ஒன்னா? ஒரு முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் வாக்குகளுக்காக எதை ஒன்னா பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? என்னங்க இது? ரகுபதி பேசியது மாபெரும் தவறுங்க. அது அவருக்கு நாவடக்கம் தேவை. அவரு தானா பேசல, யாரோ சொல்லி தானே பேசியிருக்காரு. அவரு தீபத்தை விட மோசமானது அந்த மாதிரியான ஒரு அறிக்கைகள் தானே. அதற்காகத்தானே அண்ணாமலையினுடைய ட்வீட்டும், நைனா நாகேந்திரனுடைய பேச்சும், லெட்டரும், வீட்டுக்கு வீடு தீபம் வைக்கின்றன ஒரு இந்துக்களை இழிவாக பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு ஜால்ரா போடுகிறது செல்வ பெருந்தகை காங்கிரஸ். இப்ப காங்கிரஸ் 2 ஆயிடுச்சு. செல்வ பெருந்தகை காங்கிரஸ், மாணிக் தாக்கூர் காங்கிரஸ் என்று. அதுல என்ன அப்டேட் கிடைச்சிருக்கிறது? ஏன்னா நம்ம டெல்லியில இப்போ பார்த்தோம்னாலே இப்போ பிஜேபி, ஏடிஎம்கே, ஓபிஎஸ், இபிஎஸ்ன்னு எல்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸா திமுக காங்கிரஸ்ல பெரும் பஞ்சாயத்து. ஏடிஎம்கே பிஜேபி இல்லாத விஷயத்தை அவ்வளோ பேசினாங்க. ஆனால் காங்கிரஸ் பற்றி அப்வியஸ் ரீசன்ஸுக்காக பேச மாட்டாங்க.
இன்னும் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? ஏன்னா நமக்கு டெல்லியில் பரபரப்பாக இருப்பது 2 கருத்துக்கள் 50-50ன்னு ஒப்பீனியன் இருக்கு. கூட்டணி வெளியில போலான்னு இருக்காங்க, கண்டினியூ பண்ணலான்னு இருக்காங்க. யாருக்கு கடைசி நிமிஷத்துல கை ஓங்குகிறதோ அந்த முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்கிறது? இன்று தமிழகத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சென்னை எடிஷனில் நான் படித்தேன். அதை திமுக எம்பிக்களிடம் விசாரித்த பொழுது திமுக காங்கிரசுடன் பேசுவதற்கான குழு அமைப்பதற்கு தயாராக இல்லை என்று சொல்லுகிறார்கள். செல்வ பிறந்தகை தனக்கு தானே கைது போட்டு ஒரு குழு போட்டுட்டாரு. ஆனா கேசி வேணுகோபால் போட்ட குழு டி.எஸ். சிங்தேவ் போட்டு குழு போட்டிருக்காங்க. அந்த குழு பேசுமா? அந்த குழுவில் சொடங்கர் இருக்கிறாரே, அவருக்கு என்ன நிலைமை? பங்கீட்டு இருக்கிறது. டி.எஸ். சிங்தேவனுடைய நிலைமை என்ன? இதெல்லாம் செல்வ பெருந்தகை விளக்க வேண்டும். காரணம், தமிழ்நாடு டிஎன்சிசி செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு டிஎன்சிசி மாணிக் தாக்கூர் என்று பிளந்து விட்டது. 2 கட்சிகளாகிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்த்து ஆக மொத்தம் தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், 3 காந்திகளிடையே குழப்பம். திமுகவுடன் போக வேண்டியதா, விஜயுடன் போக வேண்டியதா, பாஜகவை வளர்க்க கூடாது தமிழகத்தில். ஏன்னா 10 சீட்டு வரும் நினைச்சிருக்காங்களாம் பாஜகவிற்கு. அந்த 10 சீட்டு வந்ததுன்னா காங்கிரஸுக்கு 12 சீட்டு வந்ததுன்னா 2 தானே குறைவுன்னு சோனியா காந்தி கேட்டாங்களாம். கேட்டுட்டு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிட்டாங்க, நாளை காத்தால டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. ஆக மொத்தம் சோனியா காந்தி இஸ் அவுட் ஆஃப் திஸ் கான்டெக்ஸ்ட். இப்ப அண்ணா தம்பிக்குள்ள சண்டை, அக்கா தம்பிக்குள்ள. அதுல பிரியங்கா காந்தி சொல்றாங்க விஜயோடத்தான் போக வேண்டும் என்று. ராகுல் காந்தி சொல்றாரு விஜயோட போகலாம், ஆனா திமுக அப்படி விட்டு கொடுக்கிறது. அதே 10 சீட்டு பாஜக தாவேக்கா நிச்சயம் எடுத்து தரேன்னு உறுதிமொழி எடுத்தாலும் போகலாம் லோக்சபாலன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் எம்பி. செல்வ பிறந்தகை, மாணிக் தாக்கூர் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் எம்எல்ஏஸ். எம்எல்ஏஸ்ல இன்னொரு சப்டிவிஷன் போய் பாருங்க. எங்களுக்கு அதிகாரம் வேண்டும், விவசாயம், கல்வி, பிடபிள்யூடி 3 டிபார்ட்மெண்ட் கேட்கிறாங்க. அதுக்கு ஸ்டாலின் ஒத்துப்பாரா? நாளைக்கு பாத்துங்க, மேகதாது பிரச்சனை வந்ததுன்னா ஸ்டாலினே முதலமைச்சர். மேகதாது பிரச்சனை வந்ததுன்னா, இல்ல முல்லை பெரியார் வந்ததுன்னா காங்கிரஸ்காரன் 3 பேரை போட்டி காய்ச்சி ராஜினாமா பண்ணு போயிடுவாங்க. கவர்மெண்ட் டொப்புக்கு விழுந்துடும். அதுக்காக மாட்டேங்கிறார். எப்பவுமே ஸ்டாலினுடைய தகப்பனார் மு கருணாநிதி ஐயா அவர்கள் இருந்த பொழுது மாசம் அவங்களுக்கு பாக்கெட் போயிடும் எல்லா எம்எல்ஏக்கும். அதனால வாய மூடி இருந்தாங்க. இப்ப எல்லாரும், எல்லா மந்திரிகளுமே கான்ட்ராக்ட் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று. சோ இதுல ஒண்ணும் பெரிய குழப்பம், 3 காந்திகளிடையே இருக்கக்கூடிய குழப்பம் தான் தமிழக அரசியலில் பிரதிபலிக்கிறது என்பது என்னுடைய கருத்து. தாவேக்கா தான் போவார்கள் என்று அடித்து போட்டு சொல்ல முடியும். அருண், இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்ஸ் எவ்ரி சைடு அப்படின்றது தெரியுது. ஒவ்வொரு இடத்திலும் இருந்தும் பரபரப்பான நகர்வுகள். 2 மாசத்துக்கு முன்னாடி, ஓரிரு மாதங்களுக்கு முன்னதாக, கடந்த 6-7 மாதங்களாகவே பாஜக, அதிமுக, ஓபிஎஸ், இபிஎஸ் என்றெல்லாம் தமாரம் அடித்த தமிழக ஊடகங்கள் ஏன் காங்கிரஸை பற்றி பேசுவது கிடையாது? தங்களுக்கு நினைவில் இருக்கும், நான் ஒருவன் தான் முதலிருந்து சொல்லுகிறேன் காங்கிரஸ் தாவேக்காவுடன் போக இருக்கிறது என்று. காரணம், ராகுல் காந்தியிடம் பணிபுரிபவர்கள் என்னிடம் சொன்னதை நான் 3 மாதத்திற்கு முன்னதாக தங்களிடம் சொன்னேன். டீம் ராகுல் இப்படி சொன்னாங்கன்றத சொன்னீங்க. க்ளோஸ் எய்ட்ஸ். ஆக மொத்தம் அங்க காங்கிரஸ் உள்ள இருக்கிற குழப்பம் நடக்குது அருண். காங்கிரஸ் வட இந்தியால செத்து போச்சுங்க. இப்ப தமிழ்நாட்டுல சாகடிப்பாருங்க ராகுல் காந்தியாத்த. கண்டிப்பா நீங்க பாருங்க, மு.க. ஸ்டாலினுக்கு கோபம் வந்து விட்டது ராகுல் காந்தி மீதுதான். எனக்கு கருத்து எந்தையுமோ முதுகுல குத்திட்டாருங்க. ஒரு கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீங்க சிபிஐ எல்லாம் விட்டுருங்க, டெல்லிக்கு சிபிஐ கூப்பிடுறாங்க விஜயன் கேட்டு. டெல்லியில இருந்து தானே ராகுல் காந்தி போன் பண்ணாரு ஃபர்ஸ்ட் கால். அதுவும் டெல்லி தானே. அதையே மறைக்கிறாங்க எல்லாரும். அத ராகுல் காந்திக்கு தெரியாத ஸ்டாலின் கிட்ட சொல்லிட்டு பேசினா அது தனிப்பட்ட கருத்துங்கிற செல்வ பெருந்தகை. அவர் ஒரு ஜாரவா இருக்காரு ஸ்டாலினுக்கு. என்னன்னு தெரியும். காங்கிரஸை குடி தோண்டி பொடிச்சுட்டு அந்த பாட்டுல போயிடுவாரு. லண்டன்ல போடுவாரு. என்ன நடக்குன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப பரபரப்பான நகர்வுகளை நமக்கு சொன்னதுக்காக மிக்க நன்றி.